நிஃப்டி இதிலேருந்து புல் மார்க்கெட்டா இல்லை கிராஷ் ஆக போகுதா? ஏன்னா லைஃப் டைம் ஹையில் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இங்கேருந்து கிராஷ் டபுள் டாப் ஆகி ரிவர்ஸ் ஆக போகுதா? நம்ம கிளியராக என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்மளுக்கு நியூஸ் பேஸ்டு கிடையாது, ஃபுல்லி ப்ரைஸ் ஆக்ஷனில் புல் ஸ்ட்ராங் பியர் ஸ்ட்ராங் எப்படி இருக்காங்க, ஸோ வீக் பியர்ஸ் எப்படி வந்து ஆக்ட் ஆகுறாங்க, அதை பொறுத்து தான் மார்க்கெட் வந்து மாறும். நம்மளுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் இருந்து எதையுமே மறைக்க முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாகவே இருக்கும் அனாலிசிஸ். ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்னா, நம்மளுக்கு லைஃப் டைம் ஹையில் இருக்குது, ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ஹை வந்து நமக்கு எப்பவுமே ஒரு டபுள் பாட்டம், ஒரு ஸ்விங். இந்த ஸ்விங் எப்பவுமே இன்னொரு அனதர் லெக்கை க்ரியேட் பண்ணும். அப்படிங்கும்போது 27,000 அப்படிங்கிறது இன்னொரு டார்கெட், மெர்சர்டு மூவ் டார்கெட். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த அடுத்த வந்து இதுதான் வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதுக்கடுத்த இது பார்த்திங்கன்னா, இது வந்து கன்சர்வேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல நிஃப்டி ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. பட் ஸ்டில் வந்து ஏதாவது பிரேக் அவுட், என்ன மாதிரி பிரேக் அவுட் இந்த இடத்துல நடக்குதுங்கிறது மேட்டர். இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நடந்து கேண்டில் பெரிய கேண்டிலாக போட்டுருச்சு அப்படின்னா ரெட் ஜோன். ஸோ அது மோஸ்ட் ப்ராபப்ளி ரிவர்ஸ் ஆகும். அது வந்து கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு இது ஃபேக் அவுட் பிரேக் அவுட் நடக்கும். இல்லை எனக்கு வந்து இங்கே இருந்துட்டு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து இந்த ரிவர்ஸ் திரும்ப வந்து என்ன ஆகும்னா, மோஸ்ட்லி இங்கே வந்து ரிவர்ஸ் வந்து இங்கே திரும்ப டச் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு பியர்ஸ் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க, ஃபெயில் ஆயிடுச்சு. இங்கேயும் புஷ் பண்ணியிருக்காங்க, ஃபெயில் ஆயிடுச்சு. இங்கேயும் புஷ் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் இந்த பெரிய கேண்டில் போட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இவந்தோ புஷ் பண்ணாலும் இனிமேல் வர்ற செல்லர்ஸ் வந்து அவங்களோட டார்கெட் வந்து இந்த இடத்துல வைக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்காது. இந்த செல் பண்ணாலும் குயிக்காக புக் பண்ணி மறுபடியும் திரும்ப வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும். அதிக சான்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் டார்கெட் 27,000 வந்து டச் பண்ணுறதுக்கும், அதுக்கடுத்த டார்கெட் வந்து 28,000 டச் பண்ணுறதுக்கும் தான் அதிக வாய்ப்பு. இது வந்து என்னோட அனாலிசிஸ் மட்டுமே, இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஓகே, நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், நான் இப்போ லாங் ட்ரேட் போகலாமா அப்படின்னா நோ. ஃப்ரெஷ் லாங் ட்ரேட் நோ சான்ஸ். இப்போது யாரெல்லாம் வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்கன்னா, இங்கே என்ட்ரு ஆனவங்க, டபுள் பாட்டம் இதில் என்ட்ரு ஆனவங்க, இங்கே என்ட்ரு ஆனவங்க, இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரு ஆனவங்க எல்லாமே இங்கே புக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இந்த லெவல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே பையிங் ப்ரெஷர் போகுமா அப்படின்னா இருக்காது. ஸ்டாக்ஸில் எப்பவுமே இந்த மாதிரி பாட்டம் அவுட் ஆகும்போது இங்கே தான் பையிங் ப்ரெஷர் கிடைக்கும். இந்த ஏரியாவில் தான் ஸ்டாக்ஸில் பையிங் ப்ரெஷர் கிடைக்கும். ஸோ இங்கே வரவங்க எல்லாமே புல்ஸ் எல்லாமே புக் பண்ணுற இடத்துல இருப்பாங்க. ஸோ என்டையராக இந்த இடத்துல போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து பியர் செல் பண்ணால் யாருமே அதுக்கு மேலே பை பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. இந்த பையர்ஸும் செல்லர்ஸ் ஆயிடுவாங்க. அதே சமயம் புது செல்லர்ஸும் வந்து இங்கே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே செல் பண்ணிவிட்டு அவங்களோட டார்கெட் ஹிட் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட்டில் இருப்பாங்க. எந்த இடத்துல வந்து பையிங் ஜோன் வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பையிங் ஜோனில் தான் வந்து அவங்க வந்து விற்பாங்க. ஸோ இப்படி தான் மார்க்கெட்டுக்குள்ளே சைக்கிள் நடக்கும். அதனால் இந்த இடத்துல வாங்கிட்டு நான் வந்து ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் டார்கெட் வந்து இது தான். அப்போ வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து அடிவாங்க. ஸோ இந்த இடத்துல நியூ பையிங் கிடையாது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் ஒரு பையிங் பொசிஷன் வருது அப்படின்னா வாங்கலாம். அதுவுமே வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி வந்ததுன்னா நோ, அது வந்து வெயிட் பண்ணி ரொம்ப ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பிரேக் அவுட்டே ஆகாமல் கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி பில்டப் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நோ ஃப்ரெஷ் ட்ரேட்
பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து அதுக்கப்புறம் என்ன மாதிரி பில்டப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். வீக்லியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. மந்த்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக பிரேக் அவுட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இதுதான் வந்து மந்த்லி கேண்டிலோட க்ளோஸில் வச்சோம் அப்படின்னா இது வந்து கிளியர் பிரேக் அவுட். பட் அந்த ஹையை இன்னும் வந்து அது பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணி முடிக்கல. ஸோ அந்த ஒரு இது ஒன்று இருக்குது. க்ளோஸை பொறுத்தளவுக்கு இந்த பிரேக் அவுட் வந்து வேலிடான பிரேக் அவுட். இப்போது மோஸ்ட்லி வீக் அந்த மந்த்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்ரேஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். லெட்ஸ் see, இது எல்லாத்தையுமே எல்லா ப்ராபர்ட்டியும் சொல்லிட்டேன். ஸோ எப்பவுமே விசுவலைஸ் பண்ணி பாருங்கள் மைண்டுக்குள்ளே. நிறைய சார்ட்டை ரீட் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ஆக்ஷன் வரும். ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் கிடச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.